Hello guys, welcome to the new video Life Without Instagram. இந்த வீடியோ ஜஸ்ட் சிம்பிள். இன்ஸ்டாகிராம் இல்லாத என்னுடைய வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போறேன். ஐ deleted இன்ஸ்டாகிராம் நாட் டுடே, இப்போ இல்லை, ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி. ஆம், எதுக்காக பார்த்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம் இல்லாமல் எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சதுல இருந்து ஈவினிங் வரைக்கும் இன்ஸ்டாகிராம் மட்டும்தான் கோ டு மசில் மெமரியில் சேவ் ஆகிருக்கும் ஸ்க்ரோல் பண்ணுறது. ஸோ அதை ஸ்டாப் பண்ணால் என்ன ஆகுது, அப்படி பண்ணலாம் அப்படி சொல்லி சும்மா ட்ரை பண்ணேன். பட்டு இந்த மந்தோட 2 இயர்ஸ் ஆகுது. 2024 ஜான் அப்போ நான் லாக் அவுட் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்பப்போ போய் பார்த்துட்டு இருந்தேன். சும்மா ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ், 4 மந்த்ஸ் ஒன்ஸ் லாகின் பண்ணி என்ன நடக்குது பார்த்துட்டு அப்பயே லாக் அவுட் பண்ணிடுவேன். பட் ரீசெண்டாக தான் தெரிஞ்சது என்னோட அக்கௌண்ட் வந்து டெலீட் ஆயிருச்சு. எப்போ? ஓ மை காட், சரி சாரி. எப்படின்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு எப்பயோ லாகின் பண்ணுறப்போ டெலீட் அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன். வழக்கம் போல் எப்பயும் 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் ஒன்ஸ் போய் பார்க்கும்போது அப்படி பார்க்குற மாதிரி போய் பார்த்தா தான் தெரிஞ்சு ஃபோன் நோ மோர். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு டெலீட் பண்ணிட்டதுனால அக்கௌண்ட் இல்லை. கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா என்னோட க்ரஷ் மீம்ஸ் க்ரஷ் வீடியோஸ்லாம் அது சேவ் பண்ணி வச்சிருந்தேன், அதெல்லாம் மிஸ் ஆயிருச்சு. மிஸ் ஆகல, போயிருச்சு, எடுக்க முடியாது. லைஃப்பை தொலைச்சிட்டியாடா. அப்பதான் தோணுச்சு இதை வச்சு ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா 2 இயர்ஸா மேபி ஒரு 6 to 10 டைம்ஸ் லாகின் பண்ணியிருப்பேன், ஜஸ்ட் ஒன் டே தான். ஆனால் அதுக்கு முன்னாடி 10 ஹவர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். மார்னிங் 10 to நைட் 12, ஒரு எவ்வளோ 14 ஹவர்ஸ் ரஃப்லி இருக்குமா. அதில் 12 ஹவர்ஸ் நான் மொபைல் யூஸ் பண்ணுவேன். அதில் ஒரு டென்னா இல்லை, ஒரு 6 to 8 ஹவர்ஸ் மொபைல் யூஸ் பண்ணுறனாவே இன்ஸ்டாகிராம், யூடியூப், வாட்ஸ்அப் இது மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த லைஃப் எப்படி இருக்கு அப்படி சொல்லி ஷேர் பண்ணலாம் தோணுச்சு. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட், ஒய் ஐ deleted இன்ஸ்டாகிராம் அண்ட் when it happened. ஏன் delete பண்ணனா, எக்ஸாக்டாக சொல்லணும்னா Jan 17, 2024 நினைக்கிறேன். பிளேஸ்மெண்ட் டைம், என்னோட காலேஜ் பிளேஸ்மெண்ட் டைம். பிளேஸ்மெண்ட்டுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் ரூமில் இல்லை, எல்லாரும் பொங்கல் ஹாலிடேஸ்க்கு வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஹாஸ்டலில். ஸோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 2 o'clock இருக்கும். சும்மா ஒரு பிரேக் எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு எடுத்தேன். 1:45க்கு பிரேக் எடுக்கலாம்னு எடுத்துட்டு 2 o'clock ரிட்டர்ன் போய் ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணுறதா என்னோட பிளான். பட் ஆனால் 2 o'clock போக வேண்டிய நான் 6:30 ஆகியும் போகலை. அரௌண்ட் ஒரு 6:42. எப்படி எக்ஸாக்டா டைமிங் சொல்றேன்னா, இந்த இன்சிடென்ட்ஸ்லாம் என்னோட லைஃப்ல ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுச்சு இன் ஃபியூச்சர். ஓகேவா, அதனால இதெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. அரௌண்ட் ஒரு 6:42 அந்த டைம்ல வந்து முடிவு பண்ணிட்டேன், இனிமே யூஸ் பண்ணக்கூடாது பிளேஸ்மெண்ட் முடியிற வரைக்கும் அப்படி சொல்லிட்டு லாக் அவுட் பண்ணிட்டேன். நான் ஆக்சுவலாக என்ன பண்ணலான்னு இருந்தேன்னா, பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிடலாம், சும்மா ரேண்டம் கேரக்டர் டைப் பண்ணிடலாம், இதெல்லாம் மாத்திட்டோம்னா திரும்ப லாகின் பண்ண முடியாது, அப்படிதான் ஐடியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன தோணுச்சுன்னா, கண்ட்ரோல் பண்ண முடியாம அப்படி பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணி இது பண்ற அளவுக்கு ஒருத்தர் இல்லை, லாக் அவுட் பண்ணிடலாம் அப்படி தோணுச்சு. லாக் அவுட்டும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸும் நல்லா போச்சு. ஒரு 2 மந்த்ஸ்ல பிளேஸ் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் மறந்துட்டேன் இன்ஸ்டாகிராம் இருக்கு அப்படிங்கிறதையே மறந்துட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு ஞாபகம் வந்துச்சு, அம்மா நம்ம கிட்ட அக்கௌண்ட் இருக்கு அப்படி சொல்லிட்டு. சரின்ட்டு போய் பார்த்தேன், எதுவும் பெருசா இல்லை, அப்படியே தான் இருந்துச்சு. போன உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா ஸ்டோரி போட்டிருந்தாங்க எங்க எங்கேயோ இருந்து. பார்த்துட்டு அன்னைக்கே லாக் அவுட் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். இதுதான் ஸ்டோரி ஆஃப் ஹவ் ஐ ended up வித்தவுட் இன்ஸ்டாகிராம். இப்போ இந்த ஜானோட 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த 2 இயர்ஸ்ல அரௌண்ட் ஒரு 10, மேக்ஸிமம் 10 டைம்ஸ், எக்ஸாக்டா தெரியல, மேக்ஸிமம் 10 டைம்ஸ் வந்து திரும்ப லாகின் பண்ணி பார்த்துருப்பேன். 1 or 2 hours என்ன பண்றாங்க அப்படி சொல்லி. அவ்வளவுதான் இதுல. ஸோ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் போகலாம். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுல ஃபர்ஸ்ட் வந்து வி ஹாவ் மோர் டைம்.
ஆஹ் தவறு. ரொம்ப நிறைய டைம் இருக்கும். ஓகேவா? எப்படி சொல்றது? 10 hours மொபைல் யூஸ் பண்றேன்னா எவ்வளோ டைம் இருந்திருக்கும்ல. ஸோ ரொம்ப ரொம்ப நிறைய டைம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுதான் ஃபர்ஸ்ட், நிறைய டைம். டேய் அடுத்த லைன் தெரியல அப்புறட்டா கட் பண்ணு அதே இடத்துல சுத்தாத. ரொம்ப போரா இருக்கும். என்ன பண்றதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு போர்டா இருப்பீங்க. உம் அடுத்தது, எல்லாரும் சொல்ற மாதிரி ஃபோக்கஸ், ஒரு திங்ல ஃபோக்கஸ் பண்ண முடியும் சொல்லுவாங்க. அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனான்னு தெரியல. யா, யூ கேன் ஃபோக்கஸ் மோர். மோஸ்ட் டைம் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ண மாட்டீங்க. எப்படி சொல்றது? ம் இப்போ நிறைய பேர் நிறைய விஷயம் பண்ணுவாங்க, அதை ஸ்டோரி போடுவாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஏன் இப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், எப்படி சொல்லலாம்? உம், என்ன எக்ஸாம்பிள்? ஸோ எக்ஸாம்பிள் எடுத்தாவே ரொம்ப டைம் ஆயிருது. இப்படிதான். எது சொல்லணும்னாலும் ரொம்ப பெர்ஃபெக்டா சொல்லணும் ட்ரை பண்ணிட்டே சொல்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துப்பேன் நான். ம் ம் ஜஸ்ட் சிம்பிளா எடுத்துக்கோங்களேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரிப் போறாங்க, ஸ்டோரி போடுறாங்க. பட் ஆனா உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு, நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி லைட்டா இப்படி சொல்ற அவங்களாம் அந்த மாதிரி அது ஓகே. ஜஸ்ட் டு கீப் இட் சிம்பிள், கம்பேர் பண்றத ஸ்டாப் பண்ணிடுவீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் கிளியர் மைண்ட், லெஸ் கம்பேரிசன், மோர் டைம். இதுதான் 3 பாயிண்ட்ஸ் தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. மேபி இன்னும் நிறைய கூட இருக்கலாம், என்னால் கிளியர் கட்டாக சொல்ல முடியல. அதுக்கப்புறம் நெகட்டிவ் சைடு வந்து இதுதான் என்ன ரொம்ப இம்பேக்ட் பண்ண சைட். லைஃப் வித்தவுட் இன்ஸ்டாகிராமில் நெகட்டிவ் சைடு தான் எனக்கு. எப்படி பாசிட்டிவை விட நெகட்டிவ் தான் ரொம்ப ஞாபகம் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் திங், ரொம்ப ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவீங்க. என்ன நடக்குது அப்படின்னே தெரியாது. சோஷியல் அவேர்னஸே இருக்காது. நான் வந்து மோஸ்டா இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணதை விட நிறைய நியூஸ் சேனல்ஸ் ஃபாலோ பண்ணுவேன். நியூஸ் சேனல்ஸ் இந்த சென்ஸ், அந்த சோஷியல் அப்டேட்ஸ்லாம் போடுவாங்க இல்லை, ஜென்ரலாக நியூஸ் மட்டும் இல்லாமல் எல்லா அப்டேட்ஸும் ஷேர் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பேஜஸ்லாம் நிறையா ஃபாலோ பண்ணேன். ஸோ என்ன நடந்தாலும் டக்குன்னு தெரிஞ்சிடும். இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால் பண்ண வாட்டி அந்த சோஷியல் அவேர்னஸே இல்லாமல் போயிருச்சு. அதுக்கப்புறம் லோன்லினஸ். எல்லாரும் கூட தான் இருப்பாங்க, பட் நம்ம தான் ரொம்ப கனெக்டட் இன் ஆன்லைன், ரைட்? அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் அப்டேட் ஃப்ரம் தி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் பார்ட். ஏன் சொல்றேன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னே உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. நான் கிராஜுவேட் ஆகி ஒரு 1 இயர் ஆக போகுது. நான் காலேஜ்ல இருந்து வந்து அதுல டச்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ்னா ஒரு 2 3, மேக்ஸிமம் 2 3 எப்பயாவது. பட் ஆனால் காலேஜ்ல இருக்கப்ப ஒரு 100+ மெம்பர்ஸ் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். பட் அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா யூசேஜ்லாம் குறைஞ்சதப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்டு. இதுதான் ரொம்ப பெரிய இம்பேக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இதுதான் என்னோட லைஃப் வித்தவுட் இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாகிராம் இல்லாமல் நான் என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸ், வி ஹாவ் அ யூடியூப். ஒய்டி ஷார்ட்ஸ் பார்க்க ஆரம்பித்தேன். இன்ஸ்டாகிராமில் 8 hours பார்த்தேன்னா இங்கே ஒரு 2 hours பார்ப்பேன். 2 hours ஷார்ட்ஸ் பார்க்க மாட்டேன். யூடியூப்ல சும்மா வேற வீடியோஸ் பார்க்க போகும்போது ரொம்ப அட்ராக்டிவான தம்ப்நெயில் இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணி பார்ப்பேன். அது அப்படியே கொஞ்சம் டைம் ஆகும், 1 or 2 hours ஆகும்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் ஒரு குட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் டைம் ஸ்பெண்ட் பண்ண அளவுக்கு யூடியூப் ஷார்ட்ஸில் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஏன்னா இங்கே ஃபீட் வந்து அவ்வளோ கனெக்டடாக, அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கு. சம்மந்தமே இல்லாமல் ஷார்ட்ஸ் வரும். ஸோ அதனால ரொம்ப இரிட்டேட் ஆகி சம்டைம்ஸ் நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. ஸோ அந்த விஷயத்தில் ஒய்டி ஷார்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் டைம் கன்சியூம் பண்ணும். ஸோ என்னோட ஃபைனல் தாட் என்னன்னா, இன்ஸ்டாகிராம் இருக்கிறதும் நல்லது தான். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். திரும்ப ஜாயின் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸோட கனெக்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா நான் நிறையா மிஸ் அவுட் பண்ணிட்டேன், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் அவுட் பண்ணிட்டேன் இன்ஸ்டாகிராமில். அதனால் மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஸோ இப்போ நீங்கள்
ஒரே சிட்டியில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்தாலும் அவங்க வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். பட் ஏன் நான் இன்னும் போகாமல் இருக்கேன்னா, நான் வந்து அப்படியே பழகிருச்சு. அது எல்லாமே பழகிட்டதுனால அப்படியே விட்டு அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்ஸ்டாகிராம் வெளில சொன்னா எல்லாரும் ஒரு அந்த ஆச்சரியத்தோட பார்ப்பாங்க தெரியுமா? அந்த ஆச்சரியம் வந்து எனக்கு ஒரு டோப்பமைன் ஹிட்டை கொடுக்குது. அதனாலயும் அப்படியே சரி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தட்ஸ் இட் அபவுட் மை எக்ஸ்பீரியன்ஸ். பை பை. ஹோப் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு மேபி ட்ரை பண்ணியிருப்பீங்க அப்பப்போ delete பண்ணி கொஞ்சம் ஏதாவது ரொம்ப மோட்டிவேஷன் வீடியோ பார்த்தப்போ நீங்களும் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்க, உண்மையா நல்லா இருக்கும். ஒரு 1 வீக், ம் 1 வீக் to 2 வீக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். நல்லா இருந்தால் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, பை பை. ஆ, ஒன் மோர் அப்டேட். நெக்ஸ்ட் மந்த் வந்து லைஃப் வித்தவுட் ஃபோன் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். 30 days வித்தவுட் ஃபோன். இப்பயே பண்ணலாம்னு நினைச்சேன். பட் ஆனால் நிறைய அதில் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. ஃபோனே இல்லாமல் 30 days இருக்கிறதுங்கிறது பாசிபிளான்னு தெரியல. எனக்கு கால் பண்ணணும், வேற சிட்டியில் இருக்கணும், வீட்டுக்கெல்லாம் கால் பண்ணணும்ல. ஸோ நிறைய மெசேஜஸ் மேபி இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் மெசேஜ் வராது. பட் இருந்தாலும் வந்துருமோ அப்படி சொல்லி கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு பார்க்கலாம். கமெண்ட்ல சொல்லுங்க. மேபி 1 or 2 கமெண்ட்ஸ் வந்தா கூட நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் மந்த்ல அந்த வீடியோ போடுறேன். ஓகே, பாய் பாய். வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு.